ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் காட்ட போகிறேங்க. அதுதாங்க சக்கரவள்ளிக்கிழங்கு ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா 2-3 தடவை நல்லா க்ளீன் பண்ணி ஊற வச்சு எடுத்திங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த இட்லி பானையில் தாங்க வேக வைக்கிறேன். ஸோ இந்த இட்லி பானையில் பார்த்தீங்கன்னா 2ஆக கட் பண்ணி ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் தாங்க வேக வைக்கிறேன். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் பாயில் மெத்தடில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வேக வச்சு எடுப்போம்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஹாஃப் பாயில் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த நான் சொல்கிற ஸ்நாக்குக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நானும் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கிறேன். தட்டில் நல்லா மாற்றி வச்சதுக்கப்புறமா இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். அதையும் நான் உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் பாயில் மெத்தடில் நான் சொன்ன மாதிரி நல்லா தட்டில் மாற்றி எடுத்து வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, உங்களுக்கு ரவுண்டாக வேணுமா ஸ்கொயராக வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஆறுனுச்சுன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஸ்கொயராகவும் கட் பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு ரவுண்டாக வேணுன்னா நான் ரவுண்டாகவும் கட் பண்ணலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான். இல்லை நீளமாக வேணுன்னா நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் எந்த மாதிரி கட் பண்ணேன்னா இந்த மாதிரி தாங்க கட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா, ஈஸியாக வதங்கிடும், ஈஸியாக ஃப்ரை ஆகிடும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்னே சொல்லலாம். இப்போலாம் ஸ்கூல்லாம் ஹெல்த்தி ஸ்நாக்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுத்து பாருங்களேன், ட்ரையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா அது நெய்யில் ஃப்ரை பண்ணி கொடுத்து பாருங்களேன். நெய் நிறையா தேவைப்படாதுங்க, கொஞ்சமாக தான். ஒரு 2 டேபிள் ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா பசங்க டிஃபன் பாக்ஸ் தகுந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி ரைட்டாக ஃப்ரை பண்ணி கொடுங்க. பசங்களுக்கு ஹெல்த்தியும் கூட, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கண்டிப்பாக சாப்பிட்டு வருவாங்க. நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் இதை நல்லா திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு அந்த நெய்யெல்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்போ பண்ணி வச்சுருக்கேன். பசங்களுக்கு ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்கு, அது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இல்லைங்களா. இது கூடவே பார்த்தீங்கன்னா மறக்காமல் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுதாங்க ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறது அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் டேபிள் சால்ட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ட்ரை சில்லி பவுடரும், ஒரிகனோவும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் பாவ் பாஜி மசாலா, சாட் மசாலா இதெல்லாமே போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாட் ரெடி ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்நாக் சாட் ரெசிபி கொடுத்து பாருங்களேன். பசங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, இதே பண்ணி கொடுமா, அது பொட்டேட்டோ ஸ்வீட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி தாங்க ட்ரை பண்ணேன். ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் ஈவினிங்க்கு எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.